திரும்பவும் அளவீட்டியல நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரியா? இதுக்கு என்ன பார்த்தோம்? அளவீட்டியல்ல இதுக்கு எப்படி அளவீடியல் எப்படி செய்யறது, அந்த அளவீட்டியலுக்கு என்ன 3 முக்கியமான காரணிகள், அப்புறம் எஸ்ஐ சிஸ்டம், அதாவது பன்னாட்டு அளவீட்டியல் முறை எஸ்ஐ சிஸ்டம் பத்தி பார்த்தோம். அப்புறம் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை, அதை பத்தி பார்த்தோம். இப்ப நேற்று உங்களுக்கு சொன்னேன், வெப்பநிலை பத்தி ஒரு கால்குலேஷன் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரியா? இப்ப உங்களுக்கு அந்த கால்குலேஷன் இப்ப நான் பண்ணி காட்ட போறேன். அதோட இன்னைக்கு வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கணக்கிடுதல், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், சென்டிகிரேட்ல இருந்து ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேட், அதுக்கப்புறம் சென்டிகிரேட்ல இருந்து கெல்வின் கன்வர்ஷன், இதை பார்க்க போறோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட், அத ஐ அப்படிங்கிறதுல குறிச்சிருக்கோம். அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ், கடிகாரங்கள், அந்த கடிகாரங்கள்ல எத்தனை வகை இருக்கு, அது எப்படி இருக்கு, அதாவது அதனுடைய பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே, காட்சியினுடைய அடிப்படையில் எப்படி இருக்கு, பேஸ்ட் ஆன் மெக்கானிசம், ஒர்க்கிங் மெக்கானிசம், அதன் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி சில கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த கன்வர்ஷன் ஆஃப், அந்த கன்வர்ஷனுக்கு ஒரு கால்குலேஷன் நான் இப்ப உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். இப்ப பாருங்க, ஜஸ்ட் இப்ப முதல்ல என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, கெல்வின் டு சென்டிகிரேட். ஃபார்முலா என்ன? K is equal to C plus 273. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்ப 80 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கறத என்ன பண்ண போறேன், கெல்வினா கால்குலேட் பண்ண போறேன். என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிள். இது என்ன, 80 டிகிரி சென்டிகிரேட். இந்த 80 டிகிரி சென்டிகிரேட எதோட கூட்டணும்? 273 கூட்டணும். 80 plus 273 is equal to 353 Kelvin. இதுதான் ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன், அதாவது கெல்வின், சென்டிகிரேட கெல்வினா கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்த கன்வர்ஷன், அதாவது இப்ப C is equal to K minus 273. C is equal to K minus 273. இப்ப கெல்வின்ல இருக்கு, அதை சென்டிகிரேடா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப உங்களுக்கு கெல்வின்ல எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா பாருங்க, 300 டிகிரி கெல்வின் அப்படின்னு நான் ஒரு வேல்யூ 300 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ணும், இந்த 300 நீங்க சப்ஸ்டிட்யூட் 300 மைனஸ் 273 எவ்வளவு வரும்? 27 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு வரும். இதுதான் வந்து கெல்வின் சென்டிகிரேட், சென்டிகிரேட் கெல்வின் கன்வர்ஷன், மாற்றி அமைக்கிறது. சரியா? இது பார்த்து, இதுக்கு அடுத்தது what we are going to see is centigrade Fahrenheit, Fahrenheit centigrade conversion. So பாருங்க, இந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, C is equal to F minus 32 into 5/9 into 5/9. இதுதான் ஃபார்முலா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். 100 டிகிரி ஃபாரன்ஹீட், இப்ப 100 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 32 into 5/9. 100 minus 32 is equal to 68 into 5/9. போட்டோம்னா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 37.7 அப்படின்னு, 37.7 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு வரும். இதுதான் ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேட்னுடைய கன்வர்ஷன். C is equal to F minus 32 into 5/9 அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த வேல்யூ வரும். சரியா? இதுதான் வந்து சென்டிகிரேட்ல இருந்து ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேட் கன்வர்ஷன். அடுத்தது இப்ப பாருங்க, ஃபாரன்ஹீட் இருக்கு, F is equal to C plus 32 into 9/5. இது எதுக்கு? சென்டிகிரேட்ல இருக்கு, அத ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணும். இப்ப சென்டிகிரேட்ல பாருங்க, இப்ப 60 டிகிரி சென்டிகிரேட், அத ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணும். பாருங்க,
இப்ப 60 பிளஸ் 32 இன்டு 9/5 எவ்வளவு வரும்? 92 இன்டு 9/5. இத நம்ம சுருக்கணும்னாக்க கிட்டத்தட்ட 165 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு ஆன்சர். சரியா? இதுதான் சென்டிகிரேட் ஆஃப் கன்வர்ஷன். அதாவது சென்டிகிரேட்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கும், ஃபாரன்ஹீட்ல இருந்து சென்டிகிரேடுக்கும், சென்டிகிரேட்ல இருந்து கெல்வினுக்கும் நம்ம மாற்றி அமைக்கிற முறை. சரியா? இதுதான் வந்து எளிய முறை. நீங்க பாருங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? மின்னோட்டம் பத்தி பார்க்கணும். மின்னோட்டம் அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட், flow of current, flow of charges, flow of charges, மின்னோட்டம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்கு? லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த லைட்டு, ஃபேன் அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவிட்சை போட்டா லைட் ஃபேன்லாம் எரியுது இல்லையா? சுவிட்ச் போட்டா லைட்டு ஃபேனு எல்லாமே எரியுது. சரியா? சுவிட்ச், ஃபேன் எல்லாமே லைட் போட்டா எரியுது. சரியா? இது ஏன் எரியுது அத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏன் எரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். இப்ப இந்த லைட் சுவிட்ச் போட்ட உடனேயும் லைட் எரியுது. இது எரியறதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். இது எரியறதுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும். அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம படிக்க போறோம். அதாவது இப்ப ஒரு இந்த மின்னோட்டம்ங்கிறது என்னன்னா சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் இல்லையா? அந்த சார்ஜஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில ஓடுறது. அந்த குறிப்பிட்ட திசையில ஓடுறது நடக்கிறதுனாலதான் நம்ம கண்டக்டர்ல கரண்ட் பாயுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில இந்த சார்ஜஸ் ஓடுறதுனாலதான், அந்த கண்டக்டர்ல ஓடுறதுனாலதான் அதுல கரண்ட் பாயுது. இதுதான் வந்து flow of electric charges, flow of electric charges in a particular direction. flow of electric charges in a particular direction. ஒரு திசையை நோக்கி ஒரு குறிப்பிட்ட திசையில மின்னோட்டங்கள் பாய்வதுதான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம் தமிழ். சரியா? இது வந்து இதனுடைய வரையறை. இப்ப அடுத்தது, இப்ப நேத்திக்கு எண் மதிப்பு பார்த்தோமா? அளக்கிற பொழுது எண் மதிப்பு பார்த்தோம். அதாவது நீளத்துடைய எண் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியோட மேக்னிட்யூட், எலக்ட்ரிசிட்டியோட மேக்னிட்யூட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டக்டர் வழியா ஒரு வினாடிக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் போகுதோ அதுதான் அதனுடைய எண் மதிப்பு, மேக்னிட்யூட். அதாவது ஒரு ஒரு மேக்னிட்யூட் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட்ல எவ்வளவு சார்ஜஸ் அந்த கண்டக்டர் வழியா போகுதோ அதுதான் அதனுடைய மேக்னிட்யூட், அதாவது எண் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப அத ஒரு ஃபார்முலா படி நம்ம எழுதுவோம். அத ஒரு ஃபார்முலா படி எழுதுவோம். தமிழ் இங்கிலீஷ்ல எழுதணும்னா I is equal to amount of electric charge per time, amount of electric charges divided by time. இதுதான் இங்கிலீஷ்ல எழுதினா. தமிழ்ல எழுதினா மின்னோட்டம், மின்னோட்டம் is equal to, மின்னோட்டம் is equal to மின்னூட்டம் மின்னூட்டத்தின் அளவு, மின்னூட்டத்தின் அளவு divided by காலம், டைம் divided by காலம். அதாவது பாத்தீங்கன்னா amount of electric charges per time, அதுதான் வந்து அதனுடைய மேக்னிட்யூட். மின்னோட்டம் is equal to மின்னோட்டத்தின் அளவு divided by காலம். அதாவது இது வந்து இப்ப நம்ம இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டோமா? அடுத்தது மின்னோட்டத்தை எப்படி அளக்குறோம், மின்னோட்டத்தோட அலகு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மின்னோட்டம்னா என்ன? இப்ப இந்த சார்ஜஸ் இருக்குல்ல, இந்த சார்ஜஸ எப்படி சொல்றோம்? ஒரு கூலும் அப்படின்னு சொல்றோம். சார்ஜஸோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சார்ஜஸோட யூனிட் அலகு
சார்ஜஸோட மின்னூட்டங்களோட அலகு என்னன்னு கேட்டீங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்றோம். மின்னூட்டங்களின் அலகு சார்ஜஸ், அதாவது யூனிட் ஆஃப் சார்ஜஸ், அது வந்து கூலும். கூலும், COLOUMB, கூலும். இப்ப ஒரு கூலும் அதாவது ஒரு கூலும் ஒரு கண்டக்டர் வழியா ஒரு செகண்ட் போச்சுன்னா அதுல போற கரண்டினுடைய அளவு எவ்வளவு கேட்டீங்கன்னா 1 ஆம்பியர். 1 கூலும் பர் செகண்ட். அதாவது ஒரு கண்டக்டர்ல 1 கூலும் சார்ஜஸ் ஒரு செகண்டுக்கு பாஞ்சதுன்னா அதுல போற கரண்டினுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 ஆம்பியர். இத வந்து ஒரு ஃபார்முலாவால நம்ம போடலாம். I is equal to Q by T. I is equal to Q by, இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. I is equal to Q by T. இப்ப இத பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் போகும். அதாவது 2 கூலும்ஸ் ஒரு கண்டக்டர் வழியால 10 செகண்டுக்கு போகுது. 2 கூலும்ஸ் ஆஃப் சார்ஜஸ் ஒரு கண்டக்டர் வழியால எத்தனை செகண்டுக்கு போகுது? 10 செகண்டுக்கு போகுது. அப்ப இந்த ஃபார்முலா என்ன? I is equal to Q by T. இப்ப I எவ்வளவு? 2 கூலும்ஸ் divided by டைம் எவ்வளவு? 10 seconds is equal to எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0.2 ஆம்பியர். அதுதான் அந்த கண்டக்டர் வழியால போற மின்னோட்டத்தினுடைய அளவு. அந்த மின்னோட்டத்தினுடைய அளவை என்ன சொல்றோம்? ஆம்பியர் அப்படிங்கிற அளவால அளக்கும். சரியா? இதுதான் வந்து மின்னோட்டத்தை பத்தி நமக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்ப கடைசியில உங்களுக்கு ஒரு சோதனையும் காட்டுறேன். இது பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல தெரியுதா? இதுதான் என்ன? அம்மீட்டர். இதுதான் வந்து அந்த மின்னோட்டத்தினுடைய அளவை அளக்க பயன்படக்கூடிய கருவி. இதன் பேர் தான் அம்மீட்டர். அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். பாருங்க, இந்த அம்மீட்டர் இங்க இருக்கு. இதோ ஒரு சர்க்கியூட் ஒன்று இருக்கு. ஒரு சர்க்கியூட் வச்சிருக்கேன். ஒரு பேட்டரி வச்சு இந்த பேட்டரிய இதுல கனெக்ட் பண்ண. இங்க பாருங்க, இந்த பேட்டரிய இதுல கனெக்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த அம்மீட்டர் இங்க இருக்கு. இத பாருங்க, இந்த முள்ளு நகருதான்னு பாருங்க. லைட்டு எரியும். இப்ப பாருங்க, முள்ளு நகரும், அதே மாதிரி லைட்டு எரியும். இந்த முள்ளு நகரும், லைட்டும் எரியும். இப்படிதான் வந்து நம்ம என்ன செய்யறோம்? அந்த மின்னோட்டத்தோட அளவை நம்ம அளக்கிறோம். இந்த கேமரா மின்னோட்டத்தினுடைய லைட் எரியும். அதே மாதிரி இதுல பாருங்க, இப்ப பாருங்க, லைட் எரியும். இந்த கேமரால பாருங்க, இந்த முள்ளு நகர்ந்திருக்கும். அது எவ்வளவு காட்டுதுன்னா 0.2 ஆம்பியர். அந்த அளவுக்கு இதுல கரண்ட் போடுது. சரியா? இதுதான் வந்து மின்னோட்டத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது. சரியா? இப்ப அடுத்தது எதை பத்தி பார்க்க போறோம்? கடிகாரங்கள். உலகத்துல பலவிதமான கடிகாரங்கள். நம்ம காலம் வந்து என்ன ஆகுது? காலம் வந்து மிகவும் பொன் போன்றது. அந்த காலத்தை நம்ம மிகவும் பயனுள்ள வகையில நம்ம யூஸ் படுத்திக்கணும். சரியா? அந்த கடிகாரங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்ப்போம். கடிகாரங்கள் ஒண்ணு வந்து ஒப்புமை கடிகாரங்கள், அதாவது அனலாக் கிளாக்ஸ். அடுத்தது எண்ணிலக்க கடிகாரம். கடிகாரங்கள் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா டிஜிட்டல் கிளாக்ஸ். இது ரெண்டு தான் இந்த அதனுடைய கடிகாரங்களுடைய அமைப்பை வச்சு நம்ம பார்க்கணும். பாருங்க,
ஒரு சின்ன ஷேர் ஸ்கிரீன் போடுறேன். வரேன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஷேர் ஸ்கிரீன் போட்டுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஷேர் ஸ்கிரீன் போட்டுறேன். இப்ப உங்க ஸ்கிரீன் முன்னாடி பல கடிகாரங்கள் பாப்பீங்க. இதுதான் என்ன சொல்றது, அனலாக் கிளாக். இப்ப அனலாக் கிளாக்ஸ்ல என்ன இருக்குன்னா 3 முள்ளு இருக்கும். சரியா? அனலாக் கிளாக்ஸ்ல 3 முள்ளு இருக்கும். பாருங்க, இதுதான் வந்து அனலாக் கிளாக்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 முள்ளு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு வந்து அவர் ஹேண்ட், அந்த சின்னதா இருக்கிறது அவர் ஹேண்ட். அடுத்தது அதுக்கு அடுத்து பெருசா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நிமிடம். அந்த சின்னதா இருக்கு இல்லையா, இந்த சுத்தி வருது இல்லையா, இதுதான் செகண்ட்ஸ் ஹேண்ட். இந்த இதை வச்சுதான் நம்ம மின்சாரம், இதை வச்சுதான் நம்ம மணி பார்க்கறோம். சரியா? இப்ப மணி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றோம், பெரிய முள்ளு எதுல இருக்கு, சின்ன முள்ளு எதுல இருக்குன்னு சொல்றோம். இப்ப பெரிய முள்ளு ஃபார் எக்ஸாம்பிள் 8ல இருக்கு, சின்ன முள்ளு 6ல இருக்குன்னா அது என்ன பண்றோம், 8 6 5ஆல பெருக்கி 8:30 அப்படின்னு நம்ம மணியை சொல்றோம். இதுதான் வந்து அனலாக் கிளாக்ஸ்ல நம்ம மணி பார்க்கறது. இந்த சின்ன முள் இருக்கு இல்லையா, இந்த மினிட் ஹேண்ட், இது ஒரு 60 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துல இந்த கடிகாரத்தை சுத்தி வரும். இதுதான் வந்து அனலாக் கிளாக், அதாவது ஒப்புமை கடிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இன்னொன்னு பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல் கிளாக் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். அதுவும் ஒரு ஸ்கிரீன் ஷேர் போடுறேன். டிஜிட்டல் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸ்ல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அத பார்த்தோம்னா மணி என்ன ஆகும், அப்படியே மணி தெரிஞ்சிடும். சரியா? அதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக். பாருங்க, டிஜிட்டல் கிளாக் பாத்தீங்கன்னா அப்படியே மணி நமக்கு தெரிஞ்சிடும். டிஜிட்டல் கிளாக்ல
அப்படியே மணி தெரியும். அதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக். இதான் வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ். அதான் வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ்னுடைய இமேஜ். டிஜிட்டல் கிளாக்ஸ் போட்டேன். இது பாருங்க, எல்லாமே வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். டிஜிட்டல் கிளாக்ஸ்னுடைய இமேஜ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸ் உங்க முன்னாடி தெரியும் பாருங்க. Sir, sorry to interrupt. Please share the screen, sir. One minute. Okay. 1 minute. One minute. One minute. One minute. Sorry. Sorry. இப்ப பாருங்க, இப்ப you can see the screen. இதுலதான் வந்து என்ன இருக்கு, டிஜிட்டல் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், சரியா? அதை பார்த்தாலே எல்லாமே தெரியும். இதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ். இதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ். பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே அதுவே தானாவே தெரியும். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் கிளாக்ஸ்ல டெம்பரேச்சர், இனி டேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம், சரியா? இதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், அட்டாமிக் கிளாக்ஸ். அட்டாமிக் கிளாக்ஸ் பார்க்க போறோம். இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் பார்க்கிறோம். அப்புறம் குவார்ட்ஸ் கிளாக்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் அண்ட் குவார்ட்ஸ் கிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிகவும் துல்லியமா மணி காட்டக்கூடிய கிளாக்ஸ். இந்த குவார்ட்ஸ் கிளாக்ஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குவார்ட்ஸ் கிளாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது பாத்தீங்கன்னா, அந்த ஆசிலேஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ், அந்த ஆசிலேஷன்ஸை அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கண்ட்ரோல் பண்ணுது. இதை வச்சுதான் குவார்ட்ஸ் கிளாக் ஒர்க் பண்ணுது. அந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து 10 to the power 9 செகண்ட்ஸுக்கு 1 செகண்ட் தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி வித்தியாசமே இருக்காது. ரொம்ப துல்லியமாக வெரி வெரி அக்யூரேட் கிளாக் இஸ் த குவார்ட்ஸ் கிளாக். அதே மாதிரி அட்டாமிக் கிளாக்ஸ். அட்டாமிக் கிளாக்ஸ், how atomic clocks works na, it is also based on the vibrations. Atoms la ஏற்படுற vibrations நால இது செயல்படுது. இந்த atomic vibration இந்த clock-ம் 10 to the power of 13 seconds-க்கு 1 second, 10 to the power of 13 seconds-க்கு 1 second. அதுதான் வந்து அதுல வித்தியாசம் இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கிளாக்ஸ். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு, ஃபர்ஸ்ட் மின்னோட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ் அண்ட் அனலாக் கிளாக்ஸ் பார்த்தோம். அப்புறம் குவார்ட்ஸ் கிளாக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த குவார்ட்ஸ் கிளாக்ஸ் அப்புறம் அணு கடிகாரம் பார்த்தோம், சரியா? இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எதுல உபயோகப்படுதுன்னா ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்துல அதுதான் இருக்கு. GLONASS, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்திலயும் அதுதான் இருக்கு. இன்டர்நேஷனல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ், அது பன்னாட்டு நேர பங்கீடு அமைப்பு, அதுலயும் இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு இதுவரையில் பார்த்திருக்கோம்.
இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்னு ஜஸ்ட் நான் சம்மரைஸ் பண்ணேன். முதல்ல மின்னோட்டம் பத்தி பார்த்தோம். மின்னோட்டம் பத்தி பார்த்தோம். அந்த மின்னோட்டத்தோட அளவு ஆம்பியர் அப்படின்னு அலகு ஆம்பியர் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்னா என்னன்னு பார்த்தோம். அனலாக் கிளாக்னா என்னன்னு பார்த்தோம். குவார்ட்ஸ் கிளாக்னா என்னன்னு பார்த்தோம். அட்டாமிக் கிளாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அது எதுல பயன்படுறது அப்படிங்கறத பார்த்தோம். சரியா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்ததனுடைய சம்மரி. சரியா? இப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அட்டாமிக் கிளாக்ஸ்னுடைய ஒரு வீடியோவும் காட்டுறேன். அட்டாமிக் கிளாக்ஸ்னுடைய வீடியோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சாண்ட் கிளாக் அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள். சாண்ட் கிளாக்னுடைய பொசிஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன். சாண்ட் கிளாக்ஸும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது சாண்ட் கிளாக்ஸ். இதை வச்சுதான் அந்த காலத்துல எல்லாரும் டைம் கண்டுபிடிச்சாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் கிளாக்ஸ் நீங்க பாக்குறீங்க. இதுதான் வந்து சாண்ட் கிளாக்ஸ் பத்தின ஒரு டிஸ்பிளே. கைண்ட்லி சி சாண்ட் கிளாக்ஸ். சரியா? இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். சரியா? இதுல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? எனிபடி காட் டவுட்ஸ்? Anybody got doubts? சொல்லுங்க. Anybody got doubts? No sir. No sir. Anybody got doubts? No sir. No sir. Are you clear? Sir. Yes sir. Can anybody summarize what we have seen today? No sir. என்ன பார்த்தோம் இன்னைக்கு? Can anybody tell what we have seen? எண்ணிலக்க வகை கடிகாரங்கள், ஒப்புமை கடிகாரங்கள். அப்புறம் என்ன பார்த்தோம்? Can anybody able to tell? கிளாக்க பத்தி பார்த்தோம் சார். Can tell in English also. சார் அனலாக் கிளாக்ஸ் பத்தி பார்த்தோம். அனலாக் கிளாக்ஸ் பத்தி பார்த்தோம். டிஜிட்டல் கிளாக் பத்தி பார்த்தோம் சார். சார் அப்புறம் சார் சொல்லுங்க. ஃபார்முலா பார்த்தோம் சார். சார் உயிர்நாடி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வருமான உச்சவரம்பு 2 அடிப்படை
சரி. Dharnesh Joy, tell me. Hello. Hello. Sir. Yeah. Any other doubts? No, sir. No doubt, sir. Recorded voice. நான் காலம் வாசி விடுவேன். Sir. Doubts? No, sir. இங்க பாருங்க, இந்த மாடல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அதையும் காட்டுறேன். இந்த மாடல்ஸ் நீங்க பார்க்க முடியுதா? பார்க்க முடியும் சார். நீ முதல்ல மாடல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஒரு பாக்குப்பட்டை இருக்கு இல்லையா, இது சாப்பிடுற ஒரு பாக்குப்பட்டை, அதுல வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு போல்ட் நட் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, அனலாக் கிளாக் ஒரு பையன் பண்ணியிருக்கான். முள்ளு கரெக்டா மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட் எல்லாமே வச்சு பண்ணியிருக்கான். இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதுவரை வாழ்க பாரதம், வெல்க தமிழர். தேங்க்யூ. Okay, sir. Shall I play the video, sir? வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்தியாவினுடைய ஒரு சாதனை நாள். நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுதான் கொரோனா தொற்று எப்படி பரவித்து அப்படிங்கிறத பார்க்கும்போது இது முதல் அலையினுடைய சிகரம். ஒரு நாளைக்கு 1,00,000க்கு மேல 97,000 கேஸ் ஒரே நாள்ல. அப்புறம் அது குறைஞ்சிச்சு. இது அக்டோபர் 2020. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏப்ரல் மேல ஏற ஆரம்பிச்சது. இது 2வது அலை. கொரோனா 2வது அலையில ஒரே நாளைக்கு 4,00,000 கேஸ் கூட வந்தது. ஆனா இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள், ஹெல்த் கேர், அதாவது டாக்டர்ஸ், நர்ஸு, ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குறவங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கன்னு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாத்தையும் இதனால எல்லாரும் ஒத்துழைச்சதுனால இதை ரொம்ப சீக்கிரமாவே இதை நம்ம குறைச்சிட்டு வந்துட்டோம். இது இப்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14,000 12,000 கேஸ் தான் வருது. இதே தேதியில அமெரிக்காலையும் 50,000 கேஸ் போல இருக்கு. ரஷ்யால கூட. நம்மளுடைய இந்திய நாட்டிலே எல்லாருடைய ஒத்துழைப்புடனும் எல்லாருடைய ஒரு ஆர்வத்தினாலையும் விடாமுயற்சினாலையும் இந்த கோவிட் அரக்கனை நம்ம இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம். ஏன் பொன்னாள் அப்படின்னு சொன்னேன்னா, வேக்சினேஷன் 100 கோடி பேருக்கு போட்டிருக்காங்கப்பா நம்ம ஊர்ல. இன்னைக்கு 100 கோடி டோஸ் முடிஞ்சிருக்கு. 100 கோடி டோஸ்ல 30 கோடி பேருக்கு 2 டோஸும் போட்டாச்சு. 71 கோடிக்கு 1 டோஸ் போட்டிருக்கு. ஆனா மொத்தமா 100 கோடி கோவிட் வேக்சினேஷன் டோஸ் போட்டிருக்குங்கிறது மகத்தான சாதனை. இந்த பாரத நாட்டிலே நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சு இதே மாதிரி கோவிட் அரக்கனை கொன்னுடணும். கூடிய சீக்கிரம் நடக்கும். அனைவருக்கும் வேக்சினேஷன் கிடைக்கும். இந்த ஒரு பெரிய சாதனைக்கு நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அதே சமயத்துல நம்ம கவனக்குறைவாகவும் இருக்கக்கூடாது. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Sir, please unmute and talk, sir. கிளாக் மாடல் யாரோ கேட்டாங்க, இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த கிளாக் மாடல் பாருங்க, மினிட் ஹேண்ட், செகண்ட்ஸ் ஹேண்ட், அவர் ஹேண்ட் எல்லாம் வச்சு சாதாரண இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்ம கேலண்டர் பேப்பர், அதை இந்த மாதிரி இந்த சாப்பிட்ற தட்டு, பாக்கு மரத்துல பண்ண அந்த தட்டுல ஒட்டி வச்சு அது பண்ணியிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மாடல், சாண்ட் கிளாக்கோட ஒரு மாடல் பாருங்க. இந்த 2 காலியான இந்த ஷாம்பு பாட்டில் இருக்கு இல்லையா,
இதை எடுத்துங்க. இதை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்களும் நல்லா பண்ணலாம். இது நீங்களும் வீட்டுல பண்ணி பாருங்க. இது பாருங்க, இதுல ஒன்னுல சாண்ட் இருக்கு, இன்னும் சாண்ட் இல்ல. இப்ப இதை கொட்டினாக்க இப்படி கவுத்துக்க என்ன ஆகுது, சாண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். பாருங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சாண்ட் போகும். தெரியுதா? இதுதான் சாண்ட் கிளாக்னுடைய ஒரு மாடல். நீங்களே பண்ணலாம். சரியா? பண்ணலாம். பண்றீங்களா? பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு கிளாக் கூட மாடல் கூட இருக்கு, அதாவது மெக்கானிக்கல் கிளாக் அப்படின்னு பேரு. இங்க பாருங்க, இத இந்த இங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு செவத்துல ஒரு கிளாக் இருக்கு. செவத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளாக் கூட உங்களுக்கு ரைட்டி காட்டுறேன். இது ஒரு கிளாக் தெரியும். இந்த சாவி கொடுக்குற கடிகாரம் நல்லா பாருங்க. சாவி கொடுக்குற கடிகாரம் பாருங்க, இந்த மாடல் தெரியும் பாருங்க. இப்ப பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இதை வச்சிருக்கேன். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு பெண்டுலம். இதுல உள்ள வந்து சாவியை நம்ம வைண்ட் பண்ணலாம். பாருங்க, ஜஸ்ட் யூ கேன் வைண்ட் த கிளாக். இது ஒரு ஓல்டு கிளாக்கு, ஜஸ்ட் காட்டுறதுக்காக, மாடல் காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். பாருங்க, இதுல இந்த சாவியை இதுல வச்சு நம்ம வைண்ட் பண்ணலாம். வைண்ட் பண்ணீங்கன்னா அந்த கிளாக்கு, இந்த பெண்டுலம் அது இப்ப ஓடாத நிலைமை இருக்கு. உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறதுக்காக. இதுதான் வந்து மெக்கானிக்கல் கிளாக். மெக்கானிக்கல் கிளாக்கு இது ஒரு எக்ஸாம். மெக்கானிக்கல் கிளாக்கு இது ஒரு எக்ஸாம். சோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? Okay. Anybody has got any doubts? Hello. Anybody has got any doubts? Anybody got any doubts? Please, you can ask. சார் ரெக்கார்டட் வாய்ஸ் எதுல சார் பார்க்கணும்? ரெக்கார்டட் வாய்ஸ் அந்த வெப்சைட்ல பாருங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னாக்க, வெப்சைட்ல நாளைக்கு உங்களோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த கல்வி நீங்க வரீங்க இல்லையா, உள்ள வரீங்க இல்லையா, அந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஓபன் மென்டாரோட வெப்சைட். அந்த வெப்சைட்ல நீங்க ரெக்கார்டட் கிளாஸ பார்க்கலாம். சரி. சார் சொல்லுமா, சொல்லுமாப்பா. சார் மாடல் பண்ணி அடுத்த இதுல காமிக்கணுமா சார்? மாடல் பண்ணி காட்டுறீங்களா? வெரி குட். தட் இஸ் த ஸ்பிரிட். தட் இஸ் த ஸ்பிரிட். I appreciate. What is your name? தீபரஞ்சனி சார். Deeparanjani. From which place you are from? சார் சார் ஜிமெயில் அனுப்பலாமா சார் மாடல் பண்ணி? என்னது? சார் ஜிமெயில் அனுப்பலாமா சார் மாடல் பண்ணி? இமெயில் அனுப்பலாமா? மாடல் பண்ணி நீங்க வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல நீங்க லோட் பண்ண முடிஞ்சா லோட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே 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 புரியுதா? நான் சொல்றது புரியுதா? காட்டு. சொல்லி கொடுத்தது புரியுதாப்பா? புரியுதுங்க சார். எஸ் சார். ஓகே சார் சார் நாங்க மாடல் பண்ணி ஜிமெயில் அனுப்பலாமா சார் உங்களுக்கு? அனுப்புங்க. மாடல் பண்ணி Okay, நீங்க அடுத்த sir. கிளாஸ்ல காட்ட முடிஞ்சா காட்டுங்க. சார் அடுத்த கிளாஸ்ல காட்டுறோம் சார். காட்டுங்க. வெரி குட். That is the spirit. Okay. சார் டுமாரோ நாங்க காட்டுறோம் சார். நீங்க பண்ணுங்க. நாளைக்கு பண்றீங்களா மாடல்? ஓகே சார். எஸ் சார் பண்றோம் சார். பண்ணுங்க. பண்ணி பாருங்க. பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சார். ரைட். Thank you very much. Have a nice day. Thank you sir. Thank you very much. Thank you very much. Thank you sir. Thank you students. வாழ்க பாரதம் வெல்க தமிழகம். வாழ்க பாரதம் வெல்க. Thank you very much.